ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லிக்கு வெஜிடபிள் இல்லாமல் சூப்பரான ஒரு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது நல்லா இட்லியில் மூழ்கிற அளவுக்கு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். இந்த தேங்காயோட கொஞ்சம் கசகசா, 3 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பட்டை, பிரியாணி இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் இதோட மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து உப்பும் சேர்த்து இதோட 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான குருமா ரெடி. இதோட மல்லி இலை தூவி இறக்கலாம். தேங்க்யூ.